Dear students, good morning to all. Now we will going to learn about the chapter The Living World. Okay, now we will going to discuss about the topic 3 domains of life. Okay, 3 domains of life. 3 domain classification was proposed by Carl Woese 1977 and his co-workers. Carl Woese அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இந்த 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷனை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் they classified organisms based on the difference in 16S rRNA genes. 16S rRNA genes. What is 16S rRNA genes? 16S rRNA is a component of the prokaryotic ribosomes. Component of prokaryotic ribosomes subunit 16S rRNA is highly conserved and specific and the gene sequence is long enough. அதுதான் வந்து 16S rRNA. rRNA means a ribosomal RNA. Okay. The 3 domain system adds the taxon domain higher than the kingdom. Taxon domain higher than the kingdom. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உலகை விட பேருலகம் உயர் வகைப்பாட்டு நிலையாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி this system emphasizes the separation of prokaryotes into 2 domains. 2 domains, what are the 2 domains? Bacteria and archaea. Okay, bacteria and archaea and all the eukaryotes are placed into the domain eukarya. அதாவது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகாரியட்டுகளை பாக்டீரியா மற்றும் ஆர்கியா, ஓகே, பாக்டீரியா அண்ட் ஆர்கியா அப்படின்னு 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியட்டுகளை வந்து யூகேரியா அப்படின்ற பேருலகத்துக்கு கொண்டு வருது. ஓகே, the archaea appears to have more in common with the eukarya than the bacteria. Archaea differ from bacteria in cell wall composition and differs from bacteria and eukaryotes in membrane composition and rRNA types. அதாவது பாக்டீரியாவோட செல் சுவரில் இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து பாக்டீரியா மற்றும் யூகேரியட்டுகள் அதோட சவ்வோட உள்ளமைப்பு அது மட்டும் இல்லாமல் rRNA அது வகைகள்ல இருந்தும் வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து 3 டொமைன் ஆஃப் லைஃப், 3 பேருலக வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, உங்களோட புக்ல பாருங்க, பேஜ் நம்பர் 6ல இருக்கு. அதுல 3 domains 3 டிவிஷனாக இருக்கு இல்லையா? ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. ஆர்கியாவோட அனதர் நேம் தான் எக்ஸ்டமோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியா வந்து எக்ஸ்டமோஃபிலஸ், அதுக்கப்புறம் மெத்தனோஜென்ஸ், ஹோலோஃபைல்ஸ், அதுக்கப்புறம் தெர்மோ அசிடோஃபிலஸ், இதெல்லாமே இதில் வரும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனோபாக்டீரியா, யூபாக்டீரியா, பெனிஃபிஷியல் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா இதெல்லாமே சொல்லலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து யூகேரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகேரியோட்ஸ். ஓகே, யூகேரியோட்ஸில் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் 3 டொமைன்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின் அல்லது 2 மார்க் கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்கலாம். 3 டொமைன்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஜஸ்ட் இந்த சார்ட் மட்டும் கூட கேட்கலாம். ஓகே, அதனால் பார்த்துக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியா அப்படின்ற ஒரு பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். ஆர்கியாவோட பாக்டீரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஆர்கியா பாக்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு டொமைன் ஆர்கியா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா டொமைன். இதுக்கான ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் ஆர்கியா, டொமைன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பேருலகம் அப்படின்னு சொல்கிறது தான் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ டொமைன் ஆர்கியா. திஸ் டொமைன் இன்க்ளூட்ஸ் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. This domain includes single-celled organisms, the prokaryotes which have the ability to grow in extreme conditions like volcano vents, hot springs and polar ice caps. Hence are
ஆல்சோ கால்ட் எக்ஸ்டமோஃபிலஸ். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டமோஃபிலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆர்கியா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு செல் உயிரிகளான ப்ரோகாரியட்டுகள். ஓகே, ஒரு செல் உயிரி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்ன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோகாரியட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிமலை பகுதிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீரூற்றுகள், அதாவது வெந்நீரூற்றுகள், அதுக்கப்புறம் துருவ பனி பாலங்கள், இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழக்கூடிய திறனுடையதாக இருக்கிறத தான் எந்த பாக்டீரியாவை சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கியான்னு சொல்கிறோம். சரியா, இந்த பாக்டீரியாவை தான் எக்ஸ்டமோஃபிலஸ் அப்படின்னு நம்ம இன்னொரு நேமில் சொல்லி நம்ம அழைக்கிறோம். அதான் எக்ஸ்டமோஃபிலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்டமோஃபிலஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கூட நம்ம கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சிந்தசைசிங் தேர் ஃபுட் வித்தவுட் சன்லைட் அண்ட் ஆக்சிஜன் பை யூட்டிலைசிங் ஹைட்ரஜன் சல்ஃபைட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யூட்டிலைசிங் ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் த வல்கனோக் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதுக்கு தேவையான உணவை வந்து சூரிய ஒளி, ஆக்சிஜன் இல்லாமலே எரிமலை சாம்பல்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைடும், அது மட்டும் இல்லாமல் மற்ற கெமிக்கல்ஸ் அதுலேருந்தும் அதுக்கு தேவையான உணவை வந்து அது வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி some of them produced methane methanogens. Okay, some of them produced methane methanogens. methane-ஓட another name தான் methanogens அப்படின்னு சொல்கிறோம். few live in salty environments, halophils. இதுதான் halophils and or thermoacidophilus which thrive in acidic environments and at high டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா சில உயிரிகள் மீத்தேன், சில உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மீத்தேன் வாயுவை, அதாவது மீத்தேன் வாயுன்றதான் மெத்தனோஜன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மீத்தேன் வாயுவை தான் உற்பத்தி செய்யுது. அப்போ உப்புத்தன்மை உள்ள சூழ்நிலையாக இருக்கும்போது அதில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்கள் வந்து ஹேலோஃபைல்கள்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர் ரொம்ப அதிக வெப்பமாக இருக்கும்போது அமிலத்தன்மையில் வாழக்கூடிய உயிரினங்களை வந்து தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அதை நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தெர்மோ அசிடோஃபைல்ஸ்னா என்ன, ஹாலோஃபைல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சரியா, உப்புத்தன்மை உள்ள சூழ்நிலையில் வாழக்கூடிய உயிரினங்களை தான் ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொடுத்துருக்காங்களே ஃபியூ லிவ் இன் சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ், அதுதான் வந்து ஹாலோஃபில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தெர்மோ அசிடோஃபைல்ஸ். தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஹீட்டு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அமிலத்தன்மையில் வாழக்கூடிய உயிரினங்களை தான் தெர்மோ அசிடோஃபைல்ஸ். ரொம்ப அதிகமாக ஹீட்டாகவும் அதே மாதிரி அந்த அசிடிக் என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன்ஸில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களை தான் தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு டோமைன் ஆர்கியா. இதான் வந்து டோமைன் ஆர்கியாவோட ஸ்ட்ரக்சர், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. டோமைன் ஆர்கியா, இந்த கிங்டம் ஆர்கி பாக்டீரியான்னு சொல்கிறோம். இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன புக்கில் இல்லை, ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ரோப்ஸ் யூனிசெல்லுலாராக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரொகரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். ஓகே, லிவ் இன் த மாய்ஸ்டர் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டில் தான் இது வந்து உயிர் வாழும். அதான் வல்கனிக், இப்போ பார்த்தோம் இல்லையா, வல்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பிரிங் பூல்ஸ் பிளாக் ஆர்கானிக் மட் வித்தவுட் ஆக்சிஜன். ஓகே, அப்போ மே லிவ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் oxygen. The cell wall lack peptidoglycan. The cell membrane contain unusual lipids not found in any other ஆர்கானிசம்ஸ். ஓகே, இதான் வந்து டோமைன் ஆர்கியா அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோமைன் ஆர்கியாவில் எக்ஸ்டமோஃபைல்ஸ்னால் என்ன, அதே மாதிரி இது எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அது உணவை வந்து எடுத்துக்குது, எந்த மாதிரி சூழ்நிலையில் உயிர் வாழுது, அதுக்கப்புறம் ஹாலோஃபைல்கள்னா என்ன, தெர்மோ அசிடோஃபைல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதான் வந்து டோமைன் ஆர்கியா. நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா பாக்டீரியா தான் பார்க்குறோம். ஓகே, பாக்டீரியா தான் ப்ரோகாரியாட்டிக் செல். ப்ரோகாரியாட்டிக் அப்படின்னாவே நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பாக்டீரியா தான். நெக்ஸ்ட் டொமைன் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாக்டீரியா தான். ஓகே, டொமைன் பாக்டீரியா. அப்போ டொமைன் பாக்டீரியா ஆர் ப்ரோகாரியாட்டிக்னாவே எதை சொல்லுவோம் பாக்டீரியா. ஓகே, அதான் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. இதான் வந்து பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர், ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரியா, அதில் வந்து பிளாஸ்மிட், ஃப்ளெஜெல்லா, கேப்சூல், செல் வால், பிளாஸ்மா மெம்ப்ரின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிம்ப்ரியே,
சிஸ்டோல், ரிபோசோம்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இன் நியூக்ளியாய்டு, அதுக்கப்புறம் பிளாஸ்மிட், இதெல்லாமே இதில் வந்து கன்சிஸ்டாக இருக்கும். இந்த பார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். பாக்டீரியான்றது ப்ரோகரியாட்டிக் செல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டொமைன் பாக்டீரியா. டொமைன் பாக்டீரியாவில் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக். அண்டர்லைன் இந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக். Their cells have no definite nucleus. Their cells have no definite nucleus. Underline the word. Their cells have no definite nucleus and DNA exists as a circular chromosomes and do not have histones associated with it அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது எல்லாமே ப்ரோகரியாட்ஸ் தான். பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாக்டீரியா எல்லாமே ப்ரோகரியாட்டுகள் தான். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிசன், நோ டெஃபினட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நோ டெஃபினட் நியூக்ளியஸ் அண்ட் டிஎன்ஏ எக்ஸிஸ்ட் ஆஸ் அ சர்க்குலர் குரோமோசோம்ஸ். தெளிவான உட்கருக்களும் ஹிஸ்டோன்களும் இதில் இருக்காது. அதே மாதிரி குரோமோசோம் அப்படின்றது ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். சரியா, வட்டமாக தான் இருக்கும். சர்க்குலர் குரோமோசோம்ஸ் அண்ட் டு நாட் ஹாவ் ஹிஸ்டோன்ஸ் அசோசியேட்டட். அதான் சொல்கிறாங்க, குரோமோசோம்ஸ் வட்ட வடிவ டிஎன்ஏவாக காணப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட், தே டு நாட் பொசஸ் மெம்பரின் bound organelles except for ribosomes. அதாவது 70S வகை ரைபோசோம்ஸ், அதாவது 60S ரைபோசோம்ஸ், 80S ரைபோசோம்ஸ், 70S ரைபோசோம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதில் 70S ரைபோசோம்களை தவிர மற்ற சவனால சூழப்பட்ட உறுப்புகள் வந்து எதுவுமே இதில் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி their cell wall contain peptidoglycans. இந்த செல் வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் ஆனது, அந்த செல்ஸ் வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னா பெப்டிடோக்ளைக்கன் கொண்டு காணப்படுது அதோட செல் வால் அப்படின்றாங்க. மெனி ஆர் டீகம்போசஸ், சம் ஆர் ஃபோட்டோசிந்தசைசர் அண்ட் ஃபியூ காசஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவை இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டீகம்போசஸாக இருக்குது, ஃபோட்டோசிந்தசைசஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. their cell wall contains peptidoglycans. செல் வால்ல என்ன கண்டெய்னாக இருக்குது அப்படின்னா பெப்டிடோக்ளைக்கன்ஸ் வந்து கண்டெய்னாக இருக்குது. அதே மாதிரி மெனி ஆர் டீகம்போசஸ், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகம்போசஸாகவும் இருக்குது, சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசைஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிதைப்பைவைகள் டீகம்போசஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், சிதைப்பவை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை தயாரிக்கிறதாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா சில வகையானது என்ன பண்ணுது அப்படின்னா நோயை உண்டாக்கக்கூடியதாகவும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே there are beneficial probiotic bacteria and harmful பேத்தோஜெனிக் பாக்டீரியா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியலாகவும் இருக்குது, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் பண்ணுறதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பெனிஃபிஷியலை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொபயாட்டிக். பெனிஃபிஷியல்னா பயன் தரக்கூடிய பாக்டீரியாக்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீங்கு தரக்கூடிய பாக்டீரியாக்கள். பயன் தரக்கூடிய பாக்டீரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவை வந்து புளிக்க செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்டீரியா, அதை வந்து நம்ம வந்து ப்ரொபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அது பெனிஃபிஷியல் பாக்டீரியா. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் அப்படின்னாவே எதை சொல்லுவோம், நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா. இந்த மாதிரி 2 டைப்ஸாக நம்ம வந்து சொல்லலாம். there are beneficial probiotic bacteria and harmful pathogenic bacteria which are diversely populated. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனோபாக்டீரியா. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Cyanobacteria are photosynthetic blue-green algae which produce ஆக்சிஜன். சைனோபாக்டீரியாக்கள் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செஞ்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீலப்பச்சை பாசிகள் புவியின் தொடக்க காலமான ஜியோலாஜிக் காலத்துல இருந்து தான் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the cyanobacteria are photosynthetic blue-green algae which produce ஆக்சிஜன். இது வந்து எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே this had played a key role in the changes of atmospheric oxygen levels from anaerobic to aerobic during the early geologic
பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜியாலஜிக் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுது, உற்பத்தி செய்யுது. எப்படி உற்பத்தி செய்யுது அப்படின்னா ஏரோபிக் அண்ட் அனரோபிக் என்விரான்மெண்ட்டில், காற்றற்ற சூழலிலிருந்து காற்றுள்ள சூழலுக்கு மாறி அங்கே வந்து முக்கியமாக பங்கு கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதுதான் வந்து பாக்டீரியா, டொமைன் பாக்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு யூகேரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா இதில் டொமைன் யூகேரியா தான் பார்க்குறோம். இதுதான் வந்து யூகேரியாட்டிக் பாக்டீரியாவோட டைப்பாக நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியாட்டில் நியூக்ளியோலஸ், அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ், இது எல்லாத்தையும் சொல்லலாம். ஓகே, அது யூகேரியா. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். டொமைன் யூகேரியா, யூகேரியா ஆர் யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, the eukaryotes are animals which have true nucleus and membrane bound organelles. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்களில் யூகேரியோட்ஸ் ஆர் அனிமல்ஸ் which have ட்ரூ நியூக்ளியஸ், இதில் வந்து எப்படி இருக்குது, உண்மையான உட்கரு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யூகேரியோட்ஸில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, நியூக்ளியஸ் உண்மையான உட்கருக்களாக இருக்குது. அதே வந்து நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, எதில் பார்த்தோம், ப்ரோகேரியட்ஸில் சொன்னோம் இல்லையா, ப்ரோகேரியட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் செல்ஸ் ஹாவ் நோ டெஃபினட் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் ப்ரோகேரியட்ஸில் சொன்னோம். அதே யூகேரியட்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யூகேரியட்ஸ், நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், டெஃபினட் நியூக்ளியஸாக இருக்கும். நியூக்ளியஸ் யூகேரியட்ஸ், அந்த அந்த சவுண்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, okay, the DNA in the nucleus is arranged as a linear chromosomes with histone proteins. The ribosomes of 80S type in the cystole and 70S type in the chloroplast and mitochondria. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உட்கருவில் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டோன் புரதத்தோட கூடிய வரிசையாக அமைஞ்சிருக்குது. இந்த ஹிஸ்டோன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா புரதங்களோட ஒன்றா சேர்ந்து அப்படியே லீனியராக இருக்குது, லைனாக வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் கொண்ட குரோமோசோம்களாக இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அனிமல்ஸ் இன் திஸ் டொமைன் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம்ஸ், நேம்லி புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறமா எதை பற்றி சொல்கிறாங்க, இந்த பேருலகத்துக்கு அப்புறமா, அதாவது இந்த டொமைனுக்கு அடுத்தபடியாக வரதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா புரோட்டிஸ்டா. கிங்டம்ஸில் வந்து என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகே, இவ்வளோ தான் யூகேரியட்ஸ். யூகேரியட்ஸ் அப்படின்னாவே அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஓகே, கண்டிப்பாக இதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் தான் இருக்கும். அப்போ யூகேரியட்ஸ் அப்படின்னாவே ட்ரூ நியூக்ளியஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே இன் 1987 Cavalier Smith revised the 6 kingdom system to 7 kingdom system. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, கேவ்லியர் ஸ்மித் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 6 உலக வகைப்பாட்டை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 7 உலக வகைப்பாட்டாக கொண்டு வந்திருக்காரு, மாற்றிருக்காரு. ஓகே, அந்த 7 கிங்டம் 6 கிங்டம் டு 7 கிங்டமாக மாற்றிருக்கிறாரு. அவர் தான் யார் அப்படின்னா கேவ்லியர் ஸ்மித். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The concept of super kingdom was introduced and revised to 7 kingdom classification. ஓகே, 7 kingdom classification சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் the classification is divided into 2 super kingdoms. இந்த classification தான் 2 சூப்பர் கிங்டமாக டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா அதில் ப்ராக்கெட்டில் இருக்குது ப்ரோகாரியோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் கிங்டம். த கிளாசிஃபிகேஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 சூப்பர் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகாரியோட்டா, இன்னொன்று யூகேரியோட்டா. அண்ட் 7 கிங்டம்ஸ், 7 கிங்டம்ஸ் 2 ப்ரோகாரியோட்டிக் கிங்டம்ஸ். 7 கிங்டம்ஸில் 2 prokaryotic kingdoms, eubacteria and archaebacteria. Eubacteria
அண்ட் ஆர்கிபாக்டீரியாவை நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 5 யூகேரியோட்டிக் கிங்டம்ஸ். 5 யூகேரியோட்டிக் கிங்டம்ஸ்: புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்குறோம். உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 7லேயே கொடுத்துருக்காங்க. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அந்த சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் 1967 இது தெரிஞ்சுக்கோங்க. 1967 ராபர்ட் விக்டேக்கர் introduced the 5 kingdom classification system. இந்த 5 kingdom classification system first introduce பண்ணவர் யார் அப்படின்னா ராபர்ட் விக்டேக்கர் அப்படின்றவர் தான் first introduce பண்ணாரு 5 kingdom classification system. ஓகே இந்த 5 kingdom classificationsல நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா மொனிரா, இந்த பிக்சர்ஸையும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கோங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அந்த ஆர்டர் வைஸ் தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மொனிரா, செகண்ட் ஒன் புரோட்டிஸ்டா, தேர்ட் ஒன் ஃபங்கை, ஃபோர்த் ஒன் பிளான்டே, ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா. இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ். இதுக்கான ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சார்ட்டை பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனிரா. ஓகே மொனிராவோட ஜஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். மொனிரா இட் இன்க்ளூட்ஸ் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். மொனிரா அப்படின்றத நம்ம வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். அதே மாதிரி மோனோநியான்ஸ் அண்ட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக் பட் சம் பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். ஹெட்ரோட்ரோஃபிக்காக இருக்கும், அதனால் எதில் போய் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில். நெக்ஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் பாக்டீரியா அண்ட் சைனோ பாக்டீரியா. ஓகே அதான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பாக்டீரியா அண்ட் சைனோ பாக்டீரியா. இதான் வந்து சைனோ பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைனோ பாக்டீரியா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த குளங்களில் மேலே அந்த மேலே பாசி மாதிரி படர்ந்து இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைனோ பாக்டீரியா. ஓகே நெக்ஸ்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா. நெக்ஸ்ட் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டாக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். புரோட்டிஸ்டாவோட கேரக்டர்ஸ். ஓகே இட் இன்க்ளூட்ஸ் யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலார். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் அண்ட் சிம்பிள் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே இட் இன்க்ளூட்ஸ் யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் அண்ட் சிம்பிள் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அதே மாதிரி there are 3 main types of protist. ஓகே 3 main types of protistaல சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா algae, protozoans, fungi like protist. algae, protozoans, fungi like protist. next kingdom fungi. அதுக்கு அடுத்து என்ன கிங்டம்? தேர்ட் ஒன் கிங்டம் ஃபங்கை. ஃபங்கஸ்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, பூஞ்சைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபங்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட கேரக்டர்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் யூகேரியாட்டிக் மல்டிசெல்லுலார். இட் இன்க்ளூட்ஸ் யூகேரியாட்டிக் மல்டிசெல்லுலார் ஹெட்ரோட்ரோப்ஸ் which are observative in their nutritional mode. எக்ஸாம்பிள் மஷ்ரூம்ஸ் சொல்கிறோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஃபங்கை ஆர் டீகம்போசஸ். ஃபங்கஸ் அப்படின்னாவே அதோட மெயின் ஃபங்க்ஷனாகவே எதை சொல்லலாம் அப்படின்னா டீகம்போசஸ் தான், சிதைக்கக்கூடியது. ஓகே they live on organic material, secrete digestive enzymes and observe small organic molecules formed by the digestion by enzymes. next the kingdom fungi just cell type, number of cells. அதோட யூகேரியாட்டிக் டைப் ஆல்ரெடி பார்த்தாச்சு. த மோஸ்ட் மல்டிசெல்லுலார் யூனிசெல்லுலாராக இருக்கும். நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷனாக தான் இருக்கும் ஃபங்கையில். எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா மஷ்ரூம், ஈஸ்ட், மைல்டியூ, மோல்டு இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஃபங்கைக்கான எக்ஸாம்பிள் த மைல்டியூ இதான் சொல்கிறோம் இல்லையா, அதாவது அந்த இலைகள் மேலே பூஞ்சைகள் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்
பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைல்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்டு. நெக்ஸ்ட்டு கிங்டம் பிளான்டே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கிங்டம் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா கிங்டம் பிளான்டே. பிளான்டேனவே நம்ம என்ன சொல்கிறோம், பிளான்ஸை தான் நம்ம சொல்கிறோம். இதோட ஜஸ்ட் கேரக்டர்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் யூகேரியாட்டிக் மல்டிசெல்லுலார் ஆட்டோட்ரோப்ஸ். யூகேரியாட்டிக் multicellular autotrophs. Okay, plants are autotrophic in nutritional mode, making their own food by photosynthesis. இது எல்லாருக்குமே தெரியும். photosynthesis மூலம் அதுக்கு தேவையான உணவை தானாவே என்ன பண்ணிக்குது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்குது. They have multicellular sex organs and form embryos during their life cycle. Examples வந்து பார்த்தீங்க அப்படின்னா mosses, ferns and flowering plants are included in this kingdom. ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே இதோட இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும் பிளான்டே ஓட கிங்டமில். நெக்ஸ்ட்டு கிங்டம் அனிமாலியா. கிங்டம் அனிமாலியா அப்படின்னாவே நமக்கு தெரியும் அனிமல்ஸ். ஓகே, இதில் வந்து ஃபிஃப்த் ஒன் கிங்டமாக எதை சொல்லலாம் அப்படின்னா அனிமல்ஸ். கிங்டம் அனிமாலியா. Characteristic features. It includes eukaryotic multicellular consumers. Eukaryotic multicellular consumers. Animals live mostly by ingested food. Animals அப்படினாவே எப்படி ஃபுட் எடுத்துக்கும் அப்படின்னா ingested, உட்கொள்ளுதல் மூலமாக தான் உணவை வந்து எடுத்துக்குது இல்லையா. ingesting food and digesting it within specialized cavities. They lack cell wall and show movements. இதோட மெயின் வந்து என்ன அப்படின்னா நிறைய செல் வால் தென் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களோட புக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கு. உங்கள் புக்கில் இருக்கிறது தான் அந்த பேஜ் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க இல்லையா, 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ புக்கில் இருக்கிறது பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இந்த 5 கிங்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே சாலியன் ஃபியூச்சர்ஸில் செல் டைப்பு, செல் வால், பாடி ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகாரியாட்டிக் செல் டைப். ஃபஸ்ட்டு மொனிரா, ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கலாம், தனித்தனியாக பார்த்துப்போம். மொனிராவோட செல் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகாரியாட்டிக். செல்வால் எப்படி இருக்குது அப்படின்னா நான் செல்லுலாராக இருக்குது, அதாவது செல்லுலோஸ் வந்து அதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாடி ஆர்கனைசேஷன், உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா செல்களால் ஆனது, அதை தான் செல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன், உணவூட்ட முறை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக்காக தான் இருக்கும் அப்படின்றாங்க இதில் மொனிரால. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டாவோட செல் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்டிக். ஆல்ரெடி முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ப்ரோகாரியாட்டிக் வந்து புரோட்டிஸ்டாவோட செல் டைப் யூகேரியாட்டிக். செல் வால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசன்ட் இன் சம், அதாவது சிலதில் மட்டும்தான் செல் சுவர் வந்து இருக்கும். புரோட்டிஸ்டா உயிரினங்களில் வந்து எல்லா உயிரினங்கள்லையுமே வந்து செல் அந்த செல் சுவர் அப்படின்றது இருக்காது, சில உயிரினங்களில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாடி ஆர்கனைசேஷன். பாடி ஆர்கனைசேஷன் எல்லாமே எதனால் ஆனது அப்படின்னா செல்களால் ஆனது, அதாவது செல்லுலார். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இதுலேயும் சேம் ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபங்கை, தேர்ட் கிங்டம் ஃபங்கை சொல்கிறோம். ஃபங்கையோட செல் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்டிக். ஓகே, யூகேரியோட்டிக். செல்வால் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இதில் வந்து செல்வால் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடி ஆர்கனைசேஷன். பாடி ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலார் டிஷ்யூஸ், பல செல் திசுக்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி செல்லுலார் டிஷ்யூஸால் ஆனது, மேடப் ஆஃப் மல்டி செல்லுலார் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக். ஓகே, மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் ஹெட்ரோட்ரோஃபிக்கை சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோர்த் கிங்டம் பிளான்டே. பிளான்டேயோட செல் டைப் யூகேரியோட்டிக். ஓகே, பிளான்டேயோட செல் டைப் எதை சொல்லலாம் அப்படின்னா யூகேரியோட்டிக். இதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக செல்வால் ப்ரெசென்ட்டாக தான் இருக்குது. பாடி ஆர்கனைசேஷன். பாடி ஆர்கனைசேஷனில் டிஷ்யூ ஆர்கன், திசு உறுப்பு அமைப்பு கொண்டு காணப்படும். திசுவாகவும் இருக்கும், உறுப்பு அமைப்பாகவும் இருக்கும், அதாவது டிஷ்யூ ஆர்கன், அதாவது திசு உறுப்பு அமைப்பு அப்படின்னு சொல்கிறது தான் டிஷ்யூ ஆர்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோஃபிக். ஏன்னா பிளான்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, பிளான்ஸ் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் ஃபார்
ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஓன் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ இதோட ஃபுட்டு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் டைப் ஆட்டோட்ரோஃபிக் பிளான்டேல. நெக்ஸ்ட் ஒன் அனிமேலியா. ஃபைனலாக சொல்கிறது வந்து ஃபிஃப்த் ஒன் கிங்டம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனிமேலியாவோட செல் டைப் யூகேரியோட்டிக். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் வால் ஆப்சண்ட். ஓகே, செல் வால் வந்து இதில் கிடையாது. ஓகே, நம்ம முனிரா, புரோட்டிஸ்டா, நெக்ஸ்ட்டு ஃபங்கை, நெக்ஸ்ட்டு பிளான்டே இதெல்லாமே பார்த்தோம். இல்லை எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருந்தது. அதிலே புரோட்டிஸ்டாவில் வந்து சம்ஒன்னில் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். புரோட்டிஸ்டாவில் தான் சில உயிரினங்களில் மட்டும்தான் செல்வால் காணப்படும், எல்லாத்துலேயுமே இருக்காது அப்படின்னு சொன்னோம். அதே அனிமேலியாவில் பொறுத்த வரைக்கும் ஆப்சென்ட்டாக தான் இருக்கும் செல்வால். ஓகே, நெக்ஸ்ட்டு பாடி ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டமாக தான் இருக்கும். ஓகே, திசு உறுப்பு மண்டல அமைப்பு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹியூமன்லலாம் அனிமல்ஸில் சொல்கிறோம் இல்லையா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம். திசுக்களாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுப்புகள், தனித்தனி உறுப்புகளாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உறுப்புகளாக இருக்கும். சிறுநீரகம், இதயம், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஆர்கன்ஸ். ஓகே, ஹார்ட்டு, லங்ஸு இதெல்லாத்தையும் சொல்கிறது தான் ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னாவே டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டமாக கன்சிஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக். எப்போவுமே அனிமல்ஸ் வந்து டிபெண்ட் அப்பான் அனதர் ஒன்னை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக். ஓகே, த 5 kingdom கிளாசிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களோட புக்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, பேஜ் நம்பர் 8 இருக்கு இல்லையா, 3 domain சிஸ்டம், அதுக்கப்புறம் 5 kingdom சிஸ்டம், 6 kingdom சிஸ்டம், 7 kingdom சிஸ்டம். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம், கேவ்லியர் ஸ்மித் தான் என்ன பண்ணியிருக்காரு, ரிவைஸ்டு த 6 kingdom சிஸ்டம் டு 7 kingdom சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு அதில் 3 domain சிஸ்டமில் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்ததா பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் த ட்ரெடிஷ்னல் 5 kingdom சிஸ்டம். அதில் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. இது 5 kingdom சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தது தான். இப்போ பார்க்குறது நெக்ஸ்ட்டு இதுதான் புதுசாக இப்போ பார்க்குறோம் 6 kingdom சிஸ்டம். அது வந்து யார் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, கேவ்லியர் ஸ்மித். 1987 கேவ்லியர் ஸ்மித் ரிவைஸ்டு த 6 kingdom சிஸ்டம் டு 7 kingdom சிஸ்டம். அதாவது 6 kingdomலேருந்து 7 kingdமாக மாற்றி அமைச்சிருக்காரு. யார் அப்படின்னா கேவ்லியர் ஸ்மித். அப்போ 6 kingdomல வந்து என்ன இருக்குது அப்படின்னா பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. And then next 7 kingdom system. Okay, 7 kingdom system. 7 kingdom systemத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூபாக்டீரியா. ஓகே, 7 kingdom சிஸ்டத்தில் யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, அதுக்கப்புறம் புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, அதுக்கப்புறம் ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. இதெல்லாம் தான் 7 kingdom சிஸ்டம். இதெல்லாம் தனித்தனியாக நமக்கு இப்போ 2 marks கொஷின்ஸில் கூட கேட்கலாம். 7 kingdom ரைட், 7 kingdom சிஸ்டம் அந்த மாதிரிலாம் கூட கேட்கலாம். அதனால் பார்த்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு கிங்டமும் 3 domain சிஸ்டம், அதுக்கப்புறம் 5 kingdom சிஸ்டம், 6 kingdom சிஸ்டம், அண்ட் தென் 7 kingdom சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இதை குரோமிஸ்டா. நம்ம குரோமிஸ்டான்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமிஸ்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து தான் குரோமிஸ்டாவோட பிக்சர். இதோட இந்த டாபிக் வந்து ஓவர்.